ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். சம் என்னதுன்னா, 2 வேட்பாளர்களுக்கு இடையான தேர்தலில் 10 வாக்குகள் வாக்களிக்கவில்லையாம் மற்றும் பதிவான வாக்குகளில் 10% செல்லாதவை. வெற்றி பெற்ற வேட்பாளர் செல்லுபடியாகும் வாக்குகளில் 54% பெற்று 1620 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வாக்காளர் பெட்டியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? வாக்காளர் பெட்டியில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்காங்க. அதாவது 2 வேட்பாளர்களுக்கிடையே தேர்தல் நடக்குதுல, தேர்தல் நடக்கும்ல, அதில் 10% வாக்கு வாக்களிக்கவில்லையா, 10 பேர் இன்னும் ஓட்டு போடலை. பதிவான வாக்குகளில் 10% செல்லாது. ஓட்டு போட்டவங்கள 10% செல்லாதான். அந்த பதிவான வாக்குகளில் வெற்றி பெற்று செல்லுபடியாகும் வாக்களில் 54% பெற்று 1620 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்களாம். அப்போ வாக்காளர் பெட்டியில் எவ்வளோ பதிவு செஞ்சுருப்பாங்க, ஓட்டு எவ்வளோ இருந்திருக்கும்னு கேட்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாக்களிக்கவில்லையா, அது 10. அப்போ 100லேருந்து இப்போ 100% தானே. அப்போ 100%லேருந்து -10 கழிச்சோம்னா 90% ஆஃப் எக்ஸ் வருமா. அப்புறம் 10% வாக்கு செலுத்தலை. அப்போ 100% -10% 90% வரும். 100லேருந்து 10 கழிச்சோம்னா வாக்காளர் 90% ஆஃப் எக்ஸ் வாக்கு பண்ணலை. 100லேருந்து 100% -10% வாக்கு எவ்வளோ பதிவான வாக்குனா 90% வாக்கு பதிவாகிருக்கு. அப்போ இது 19% இருக்குது. அப்போ பை 100 போட்டோம்னா 0.9 வருமா. 0.9x இந்த அப்போ இது 19% பை 100 போட்டோம்னா 0.9 வருமா. இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா 0.9 × 9 81. அப்போ 0.81x. நமக்கு எவ்வளோ வாக்கு செல்லுபடி வேட்பாளர் செல்லுபடியாக்கும் வாக்கள் 54% பெற்றிருக்காங்களா. அப்போ 100% 54 கழிச்சோம்னா 46 பெறலை. அப்போ 46% + 54 இந்த ரெண்டுலேயும் என்னன்னா 8% வருமா. எவ்வளோ வேலிட் ஓட்டாக இருக்குது, 8%. பை 100 போட்டோம்னா 0.08 வருமா. ஏன்னா 100 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.08. அப்போ 0.08 × 0.081x = 1620. ஏன்னா இது வாக்கு செலுத்தலை, அப்புறம் பதிவான வாக்கு ரெண்டையும் பெருக்கியிருக்கோமா, அந்த இதை எடுத்து போட்டுக்கிட்டோம். அப்புறம் எவ்வளோ வேலிட் ஓட்டாக இருக்குது, 0.08. 54லேருந்து 46 கழிச்சா 8% வேலிட் ஓட்டாக இருக்கா. அதையும் பெருக்கணும்னா 1620 வாக்கு தானே பெற்றிருக்காங்க, = 1620. 8ஐயும் 81ஐயும் பெருக்கணும்னா 648. அப்போ இங்கே 0.0 இருக்கா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 பாயிண்ட் தள்ளி இங்கே இருக்கிற மாதிரி 0.0648x = 1620. எக்ஸு இங்கே இதை டிவிஷன் பண்ணுறோம். 1620